ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் மெதுவடை கார வடையை தோற்று போகக்கூடிய அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வடை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா வேக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு மசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒருவேளை உருளைக்கிழங்கு மசிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி காய் துருவதை வச்சு நீங்கள் நல்லா இப்படி துருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும் பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இந்த மெத்தடில் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மசிச்சுக்கிட்ட பாருங்கள். உருளைக்கிழங்கு திட்டு திட்டாக இல்லாமல் நல்லா இந்த அளவுக்கு மசிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா துருவி எடுத்துக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கியது, கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கியது, ரெண்டையும் சேர்த்துடுறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கணுன்றதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தில் தண்ணி விடும் அப்படிங்கிறதுனால முதல்ல உருளைக்கிழங்கோட வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு அரிசி மாவு போட்டு நம்ம பசைஞ்சிக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். 50 கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன், இப்போ சேர்த்துக்கிறேன். அரிசி மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது கையில் தண்ணியை தொட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சுக்கலாம். இது போல் சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சுட்டு கொஞ்சம் இப்படி தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம். இது போல் செஞ்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இப்போ நான் கடாயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். எண்ணெயில் போட்டதுமே திருப்பக்கூடாது. 1 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். தீ ஃபுல்லாக வச்சுட்டு மேலே நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் குக் பண்ணால் போதும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. மேலேயும் நல்லா கலர் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் எடுத்துடுறேன். எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். உள்ளே நல்லா சாஃப்டாக மேலே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்குங்க. நீங்களும் உங்களோட வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். வடைக்கு எப்போவுமே உளுத்தம்பருப்போ இல்லை கடலைப்பருப்போ நம்ம ஊற வச்சு அரைச்சி செய்யறதுக்குள்ளே நிறைய பேர் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதனால் வெளியில் கூட வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க. இனி வீட்டில் எந்த ஒரு பருப்பையும் ஊற வச்சு அரைச்சி செய்ய வேண்டிய கஷ்டமே தேவையில்லை. ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்டியான ஒரு வடையை நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச உருளைக்கிழங்குல செஞ்சுருக்கிறதுனால எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.